நெஞ்சம் பொறுக்கவில்லையே. கண்ணீர் கண்ணீர் கரூரில் காணும் காட்சி நெஞ்சம் பொறுக்கவில்லையே. என்னடா வேணும் உங்களுக்கு? ரசிகர் ரசிகர் என்று 41 உயிர் போயிடுச்சு. உங்களுக்கு என்னதாண்டா வேணும்? எத்தனை நடிகர்களுக்கு எத்தனை வருடங்களா எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை மாநாடுகள், எத்தனை கட்சி வெற்றி, எத்தனை கட்சி தோல்வி, எத்தனை தேர்தல்கள். எந்த ஒரு கூட்டத்திலையும் இப்படி ஒரு நிலை பார்த்ததே இல்லை. எனக்கு 63 வயசாகுது. என்னோட மனசு ரொம்ப கனத்து போய் எங்க வார்த்தையை கொட்டிடுவனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். 2-3 நாளா நானும் அப்படியே பொறுமையாவே இருந்து பார்த்தேன். அவன் உட்காந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு கதையை சொல்றீங்க. ஒரு பக்கம் திமுக உள்ள பூந்துச்சு, செந்தில் பாலாஜி இறங்கின பிறகுதான் பிரச்சனை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கத்தி குத்து, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்காங்க, ஒரு கும்பல் உள்ள வந்தது, அதன் பிறகுதான் பிரச்சனை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் போலீஸே அடிச்சதுனால தான் இவ்வளோ பெரிய உயிர் சேதம், அதுக்கு பிறகுதான் எல்லாரும் ஓடுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விஜய் லேட்டா வந்தாரு, அவர் முன்கூட்டியே வந்திருந்தா பாதி கூட்டம் பாதி வழியிலே அவர் போயிருப்பாரு. அப்புறம் அடுத்த ஒரு சேனலை பார்த்தாக்கா விஜய் நாமக்கல்ல இருந்து 200 மீட்டர் 300 மீட்டர் தூரத்துக்கு கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க இங்க இருந்தே பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மைக்கு செட்டிங்லாம் இல்லை, அதனால அங்க போய் தான் பேசணும்னு சொல்றாங்க அப்படின்ட்டாங்க. பார்க்கும்போது விஜய் மேலதான் கோபம் வருது. இன்றல்ல நேற்றல்ல, விஜய் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்து நானும் சினிமா உலகத்துல இருக்கிறேன். நான் வேறு உலகத்துல வேறு கிரகவாசி கிடையாது. இதெல்லாம் முன்னாடியே என்னோட யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கிறேன். விஜய் வீட்டுக்கு போகும்போது பார்க்கும்போது என்னோட நண்பர்கள்லாம் பேசுனது எல்லாமே யூடியூப்ல போட்டிருக்கேன். அதையெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் வராது. சூடு சொரண மானம் மரியாதை நல்ல ஒரு அப்பன் ஆத்தாளுக்கு, ஒரு தமிழ் மகனுக்கு, தமிழ் தாய்க்கு பிறந்திருந்தா அணில் குஞ்சுன்னு சொல்றாங்க. ஆனா அறிவு கெட்ட குரங்கு, மரத்துக்கு மரம் தாவர குரங்குகளா பிறந்து தொலைஞ்சிட்டீங்களே. எத்தனையோ நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. சார் அஜித் அவர்களுக்கும் ரசிகர்கள் இருந்தாங்க. அவர் சில காலத்துக்கு பிறகு அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ரஜினி ரசிகர்கள், அவரும் சில காலத்துக்கு பிறகு கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஒரு நடிகனை, ஒரு தொண்டனை தன் பேச்சை கேட்டு கட்டுக்குள்ள இருக்கிறவன் தான் நல்ல ஒரு தலைவன். விஜய்க்கு தான் பழக்கம் இல்லையே. 4-5 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பல படங்களை பல சம்பவங்களை நான் சொல்லியிருக்கிறேன். கூட பரிமாறி சோறு போட்ட செல்வம் என்ற ஒரு நபருக்கு காலில் ஆணி குத்திடுச்சு, செருப்புக்கு மேல ஆணி குத்திடுச்சு, அப்படியே கடந்து துடிக்கிறான். பவுன்சர் அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போறாங்க. எதிரில் விஜய் வராரு, ஷாட்டு முடிச்சுட்டு வெளியில வராரு. எதிரில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படியே நின்று கொடை பிடிக்கிறவன்ட்ட கேட்டுட்டு அப்படியே திரும்பி வேற வழியா போயிட்டு கேரவான்ல ஏற்றாரு. இதுதான் விஜயோட குணம். அதே எங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பரதன்கிற படத்துல தீவு தேடல நைட் ஷூட்டிங் நடக்குது. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கையில குழந்தைய வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரி, அந்த குழந்தைக்கு லைட்டா மயக்கம் வந்துடுச்சு. உடனே தன்னோட டிரைவரை கூப்பிட்டு, தன்னோட வண்டியை கூப்பிட்டு அந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் மருந்து மாத்திரை கொடுத்து அழைச்சிட்டு அது வரைக்கும் உட்கார்ந்தாரு. அந்த குழந்தை வர வரைக்கும் உட்கார்ந்தாரு. இது ஒரு நடிகர். அஜித் சாரு வரலாறு திரைப்படத்துக்கு ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில ஷூட்டிங் நடக்கும்போது அந்த சீன்ல நானே நடிச்சிருக்கேன். திடீர் மழை. இப்ப ரவிக்குமார் சார்லாம் ரொம்ப பயந்துட்டாரு. கோடை திருப்பிக்கிட்டு அந்த மேல இருந்த லைட் மேன் 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க.
உடனே தன்னோட காரை, கம்பெனி கார் இல்லை, தன்னோட காரை வரிசை, ஏன்னா அவங்க தான் பக்கத்தில் டிரைவர் இருப்பாங்க, 2 பேருமே தூக்கி போட்டு அப்படியே துள்ளி துடிச்சிட்டு ஓடினாங்க. நம்ம ரவிக்குமார் சாரும் அஜித் சாரும் அவங்க உண்மையான மனிதர்கள். அதன் பிறகு அதே வரலாறு படத்தில் நம்ம பிரசாத் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் காலையில் ஒரு சாங்கு, பிசி ஸ்ரீராம் தான் கேமராமேனு. அந்த சாங்கை எடுக்கிற நேரத்தில் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் நாகரா இன்ஜினியர் அந்த சவுண்டு போடுறதுக்காக எல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க. அந்த செட் பண்ணுற நேரத்தில் ஒரு பெல்ட், சைக்கிள்லாம் ஒரு பெல்ட் மாதிரி போட்டு பசங்க, ஸ்கூல் பசங்க கட்டிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெல்ட்டை இழுத்து அப்படி கட்டும்போது அப்படியே அந்த பெல்ட்டு உருகிட்டு போய் அந்த கண்ணில், கண் மணி இருக்குல்ல, கருப்பு விழி, அது மட்டும் அப்படியே செதறிடுச்சு. செதறணுன்னு ஒன்றுமே புரியல, அப்படியே அது பளிங்கு மாதிரி கிடக்கு. அப்படியே அவனை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டு எல்லாம் வைத்தியெல்லாம் பண்ணாங்க. இது வந்து இறங்குறாருங்க அஜித் சார் காரில் வந்து, அப்போதான் ஷாட்டுக்கு வராரு. காரில் இறங்கினோன்னே இந்த மாதிரி சம்பவம் சொன்னேன். அப்படியே வண்டியை திருப்பிட்டு அந்த பையனுக்கு என்னென்ன தேவையோ பண உதவிகள் அத்தனையும் செஞ்சார். அப்புறம் ரவிக்குமார் செஞ்சார். இது வந்து நான் நேரில் இருந்து பார்த்தவன், சினிமா கம்பெனியில் பணியாற்றும் போது. அதே மெர்சல் திரைப்படத்தில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி பென்னி மில் ஸ்டுடியோவில் சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய பொடி கிடிலாம் நிறைய வீசுவாங்க, டான்ஸ் மாஸ்டர்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த சாங் எடுக்கும்போது ஒரு டான்ஸருக்கு மூக்கில் அந்த பொடி ஏறி, கலர் பொடி ஏறி, அதுக்கு தும்பலாக வந்து வாமிட்டு வந்துச்சு. அப்படியே தண்ணி இனிலாம் கொடுக்குறாங்க. அது ஒரு மயக்கமாயிடுச்சு, ஒரு மாதிரி ஆச்சு. என்ன ஏதுன்னு கண்டுக்காத விஜய் அப்படியே பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துட்டாரு. அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெரிஞ்சு அதுக்கு பிறகு அதை போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் டான்ஸர்லாம் மூமெண்ட்லாம் மாற்றினாங்க, இடத்த மாற்றினாங்க. அதோட எழுந்துச்சு இவர் ரூமுக்கு போயிட்டாரு. இது கூட இருந்து பணியாற்றி கண்ணால் பார்த்து வேலை செய்கிறவன் இந்த அப்துல்லா. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. விஜய் வந்து பெத்த தகப்பனையே கூட வச்சிக்காத ஒரு மனிதர், பெத்த பிள்ளையவே அன்பு செலுத்தாத ஒரு மனிதர், கட்டின மனைவியே கூட இல்லாத ஒரு தனி மனிதர், குடினா குடி, போதைன்னா போதை தெளிகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டார், ஸ்பாட்டில் எதையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். அவர் நினச்சதை செய்வார், டைரக்டர் சொல்கிறத கேட்பார், அவ்வளோதானே தவிர மேடையில் பேசி, மேடையில் கைத்தட்டல் வாங்கி, நாளைக்கு உடனே முதலமைச்சராகி, உடனே அவருக்கு வந்து ஓட்டு விழுந்துரும், உடனே வந்து மக்கள்லாம் ஏற்றுப்பாங்கன்ட்டு அவரை நம்பி போகிற குரங்குக்கு பிறந்த குஞ்சுகளே, மீச முளைக்காத குஞ்சுகளே, நீங்கள்லாம் பேசுறீங்க. பொம்பளை அன்னைக்கு பேசுகிறா, அப்படியே கிழிகிறா, வாயை கிழிக்கிறா. அவள் ஆத்தா அப்பனுக்கு பிறந்தாலும் நல்ல புருஷன்கிட்ட வாழறான்னு தெரியல, நாங்கள் விஜயனனுக்கா உயிரே கொடுப்போம், விஜயனனுக்கா மயிரை கொடுப்போம் அப்படின்னு பேசினாலே அவளை கேட்குறேன். அவள சீமானா யாருன்னு கேட்குறா, ஸ்டாலின்னா யாருன்னு கேட்குறா. உங்களுக்கெல்லாம் என்னடி தெரியும் நாடு மாதிரி பொம்பளைங்களே? நீங்கள்லாம் வந்து டிவியில் பேசுறீங்க, அதையும் எடுத்து 10 பேர் போடுறான், லைக் வாங்குறான், அவன் சம்பாதிக்கிறான் டிவிக்காரன். இப்போ போன 41 உயிருக்கு உங்களால் பிடுங்க முடியுமா? இல்லை உங்கள் தலைவன் வந்து அந்த இடத்துல போய் நின்று பார்த்தாரா? ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள தலைவர்லாம் அந்த இடத்தாண்ட வந்து ஸ்பாட்டில் வந்து நின்று பார்க்குறான். அவங்க உயிருக்கு இல்லாத மயிர் மதிப்பு உன் தலைவனுக்கு உயிருக்கு இருக்கா? இப்போ உயிர் பயமா? சொன்னல, பேசுகிறேன்ல, கொஞ்சமாவது யோசிப்பியா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை செய்கிறவனுக்கு ஒரு உதவி செய்யாத ஒரு மனிதன், அவெல்லாம் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு, ஒரு முதலமைச்சர் ஆகுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பின்னாடி போடுறீங்களே தெரில. தயவு செய்து கண்ணீரஞ்சலி மட்டும் இல்லை, இந்த காணொலியை பார்த்து கொஞ்சமாவது திருந்துங்க. சூடு சொரண நல்ல மனிதர்களுக்கு நீ பிறந்திருந்தா, நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா, நடிகர்கள் கூட ஓடாதீங்க.